5ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்றவங்களா இருப்பாங்க. இதுலயே வந்து கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 5, 14, 23 இந்த நம்பர்ல பிறந்தவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம்மளோட டாபிக் வந்துடலாம். கண்டிப்பா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வயப்படாம அவங்க இருக்கவே முடியாது. HENX இந்த எழுத்துக்கள் வந்தாலுமே வந்துட்டு புதன் ஆதிக்கம் பெற்றவங்க. இந்த புதன்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஒண்ணு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு முடிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அவங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்த நம்ம திணிச்சோம் அப்படின்னா ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தவங்க பிறக்கக்கூடிய தேதிக்கும் அவங்களுடைய கிரக நிலைக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க வந்து 1ஆம் தேதியில பிறக்குறாங்க அப்படின்னா, நம்பர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் ஆதிக்கமா இருக்கும். இதே நம்பர் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் ஆதிக்கமா இருக்கும். நம்பர் 3ன்னு எடுத்துட்டோம்னா குரு ஆதிக்கமா இருக்கும். அப்படி ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தவங்க பிறக்கக்கூடிய தேதிக்கும் அவங்களுடைய கிரக நிலைக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க வந்து 1ஆம் தேதியில பிறக்குறாங்க அப்படின்னா, நம்பர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் ஆதிக்கமா இருக்கும். இதே நம்பர் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் ஆதிக்கமா இருக்கும். நம்பர் 3ன்னு எடுத்துட்டோம்னா குரு ஆதிக்கமா இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. அப்ப அந்த குணாதிசயங்கள், அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலயுமே பிரதிபலிக்கும் மேம். அவங்களோட ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில அந்த கிரகமும் பவர்ஃபுல்லாவும் இருக்கும். 5ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்றவங்களா இருப்பாங்க. இதுலயே வந்து கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 5, 14, 23 இந்த நம்பர்ல பிறந்தவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்றவங்களா இருப்பாங்க. புதன் சொன்னாலே வந்துட்டு நம்ம ரொம்ப சூப்பரா சொல்லலாம். ஏன்னா புத்தி, அறிவு கூர்மை அந்த அளவுக்கான அவங்களுடைய திறம்பட இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து ரொம்ப அறிவுக்கூர்மையா இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஆட்கள். இவங்கட்டலாம் வாய் கொடுத்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் வைஸஸ்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஆட்கள். நல்ல படிப்பறிவு, கேள்வி ஞானம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்கள பொறுத்தவரைக்கும். ஒரு நம்ம இந்த புதன் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம்மளோட டாபிக் வந்துடலாம். கண்டிப்பா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வயப்படாம அவங்க இருக்கவே முடியாது. இவங்கெல்லாம் காதல் திருமணம் அப்படின்றது பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அன்புக்கு குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு அன்பு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வேறு வேற போயிட்டு ஏன் நடந்தது? எதுக்காக நடந்தது? இவங்ககிட்டலாம் வாதாடி ஜெயிக்க முடியாத போது லாயரா கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த இவங்ககிட்டலாம் ஒரு விஷயத்த மறைச்சு வச்சுட்டேன், கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. எங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஆளை பார்த்தோன்னே ஒரு ஸ்கேன் மாரி, நீ என்ன பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற அளவுக்கு நம்மள ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இத தானே பண்ணிட்டு வந்த, இந்த விஷயம் பண்ணா இத மறைக்கிற அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள கூட எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி பேச்சாற்றல். இவங்களுடைய பேச்சுக்கு வந்து மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணாலும் சரி, ஒரு வீட்ல ஒரு விஷயத்த மறைக்கணும்னாலும் சரி, இவங்களலாம் போய் பேச விட்டோம்னா அழகா வந்துட்டு பூசிய மொழிகி எங்க எதை பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பா காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா மட்டும் தான் இவங்க வாழ்க்கை பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் கப்பிள். அன்புல அப்படியே பேசி பேசி ஒரு பிள்ளைய மயக்கனா இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு பொண்ணுட்ட வந்துட்டு ஒரு பொண்ணும் பையன் கிட்ட எதுனா அவனுக்கு அவன் அவன் பார்க்கும்போது அப்படி இருப்பான். இம்ப்ரெசிவா இருப்பான். இப்படி இப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா? அந்த பையன பத்தி கவிதை எழுதி கூட இந்த பொண்ணு குடுத்தே வந்து அந்த பையன கரெக்ட் பண்ணணும். "ஏய் நீ என்ன கவனிக்கல, நான் உன்ன கவனிச்சுட்டு இருக்கேன்." அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு கெமிஸ்ட்ரி இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பையன் என்ன யோசிக்கிறானோ அதுதான் அந்த பிள்ளை யோசிக்கும். அந்த பிள்ளை என்ன யோசிக்குதோ அதுதான் இந்த பையன் யோசிப்பான். அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கெமிஸ்ட்ரி நல்லா ஒத்துப்போகும். காதல் திருமணம் அப்படிங்கும்போது சொல்லவே வேண்டாம். அ பேரண்டெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கனாலும் சரி, இவங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட ஒருத்தவங்க. ஒண்ணு சொந்தத்திலேயே அந்த பையன் எனக்கு அத்தை பையன் தான், மாமா பொண்ணு தான். நாங்க இப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கூட, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த புதன் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்துல தான் அவங்க பண்ணுவாங்க. புதன் அப்படின்னு எடுத்துட்டாலும் HENX இந்த எழுத்துக்கள் வந்தாலுமே வந்துட்டு புதன் ஆதிக்கம் பெற்ற பேர்களாவே வந்துரும். அது அவங்கலாம் பாருங்க அவங்களோட லைஃப்ல நம்ம சொன்ன எல்லாமே அப்ளை ஆகும். லவ் மேரேஜா இருக்கும். நல்ல படிப்புல திறமையான ஆட்களா இருப்பாங்க. தேடி தேடி நிறைய புக்ஸ் எல்லாம் போய் படிக்கிறது. பேச்சு பேசி தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு தன்மை இவங்ககிட்டயுமே இருக்கும். பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கம்னு தான் இருக்கும். படிக்கிற வயசுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்கில் இவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த டைம்லயே சம்பாரிப்பாங்க. பட் என்னன்னா, அந்த அசால்ட்டா சம்பாரிக்கக்கூடிய சம்பாத்தியத்த வந்து கன்வெர்ட் பண்ண தெரியாது. நிறைய செலவு பண்ணுவாங்க. நல்லா தாராளமா செலவு பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸா கன்வெர்ட் பண்ணுன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். சுயதொழில பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்துப்பணி, கணக்கு பதிவியல் சம்மந்தப்பட்ட இப்போ அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அது அது சுயதொழில்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஒரு தலைமை பதவியில இவங்க வந்து கணக்குத்துறை சம்மந்தப்பட்டதுல நல்ல ஒரு
நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. ஒரு டிராயிங் எடுத்து கூட அதை கூட உட்காந்து நான் பென்சில் டிராயிங் பண்ணுறேன், உங்களை பார்க்குறேன், நான் இப்போ உடனே வரைகிறேன், அதன் மூலமாக நான் வருமானம் பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஸ்கூல் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கூட இவங்க ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணாங்கன்னா கூட அதில் கூட சக்ஸஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏர்லியராக சின்ன வயசுலேயே வந்து பொறுப்புகள் எடுத்துக்கக்கூடிய தன்மை, ஏர்லியராக அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்வம் மிகுதி காட்டுவாங்க. திடீர்னு எனக்கு என்ன தேவை, எனக்கு சர்டிஃபிகேட் வேணுமா, அதை முடிச்சிட்டேன் அப்படின்ற கம்ப்ளீட்டுன்றதை விட அவங்களுக்கு அந்த நாலேஜை மட்டும் தேடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில பேர் தான் அதுக்கு சர்டிஃபிகேட்காக மெனக்கிடுவாங்க. இவங்களுக்கு அது வந்து நாலேஜ் கெய்னிங் அப்படின்றப்போ எனக்கு ஒரு துறை சார்ந்து இல்லாமல் பல துறையில் பலவிதமான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இதுவாக இருக்கும். கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவங்க வந்து நல்ல அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கட்டும், பேங்க் செக்டாருக்கு படிக்கக்கூடிய படிப்புகளாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு அந்த மாதிரியான ஒரு படிப்புகள் ஒரு வயர் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு கேமரா எடுத்துக்கிறோம், அந்த கேமரா சம்மந்தப்பட்ட அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும். அதேமாதிரி நாட்டியம்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஒரு அரங்கேற்றம் பண்ணி ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், என்னோட ஹாபி முடிஞ்சிடுச்சு, எனக்கு கல்யாணம் எடுத்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லை. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு தொழிலாக எடுத்து கூட பண்ணுவாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அதை திறம்பட பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். கேள்வி ஞானம் பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு படிப்பை பிடிச்சது அப்படின்னா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு எனக்கு பேரண்ட் படிக்க வைக்கல, இல்லை எனக்கு வந்து அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லைன்னா கூட என்ன ஒரு வகையிலனாலும் சரி அவங்களோட ஸ்கில்லை அவங்க டெவலப் பண்ணி அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க. இவங்களுக்கு பிடிக்கல, என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்றதுக்காக போனாங்கன்னா அதை இடையிலேயே பொதுக்கி போட்டு வந்துட்டு இன்னொரு ஸ்டடீஸ்க்கு போவாங்க. இந்த புதனில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச முயலுக்கு 3 காலம் முடிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அவங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை நம்ம திணிச்சோம் அப்படின்னா அது எவ்வளோ பணம் செலவு பண்ண, ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டாலும் இல்லை தூக்கி போட்டு வந்துட்டே போவாங்க. இப்போ நம்ம நண்பன் படம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அவருக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான, நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன், மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், ஒரு கவிதை எழுதுறவங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அழகாக கன்வே பண்ணி இப்போ நிறைய புக்குங்கள்லாம் படிக்கிறோம். அந்த புத்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எழுதக்கூடிய அத்தனை எழுத்தாளர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக புதன் அப்படிங்கிற கிரகத்தில் தான் அவங்க வந்து ஆதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. புதன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வந்துட்டு இது விஷ்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். பெருமாள் சம்மந்தப்பட்ட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். பச்சை நிறம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது இவங்க மரகத பச்சை கல் அப்படிங்க அணிஞ்சுக்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, படிப்பில் தடைகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் அவங்க கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. க்ரீன் எடுத்துட்டாலே லவ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லவ் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க.